இந்த கோவில் வந்து 1972ஆம் ஆண்டுல வந்து முருகர் இங்க கிடைச்சாருங்க. எப்படி கிடைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் பண்ணும்பொழுது ஏறு ஓட்டுனாங்க. ஏறு ஓட்டும்போது அந்த இதுல கலப்பையில வந்து முருகரோட சிலை வந்து தட்டுதுங்க. தட்டினோடனே இது என்ன இங்க தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்த்தாக்கா, அங்க வந்து சிலை அப்படியே முருகர் வந்து இந்த சாட்சாத் முருகர் வள்ளி தேவன் செட்டா கிடைச்சவங்க இங்க. சரிங்களா? அவர் வந்து எங்கேயுமே போய் நம்ம வந்து எடுத்து வர வேண்டிய சிலை கிடையாது. இங்கேயே கிடைச்சதுனால அவர் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஏன்னா நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி வந்து. இங்க முருகர்கிட்ட வந்து வேண்டிதான் எனக்கே வந்து ஒரு குழந்தை நின்னுது. என்ன முருகா, எனக்கு நீ எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, எல்லாரும் கொடுக்குற எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களே நான் கேட்டு அழுது பிறகுதான் எனக்கு வந்து நாங்க வந்து 7 வாரமா சுத்திட்டு இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி புதுசுல வந்து சுத்தின உடனே அடுத்த வருஷத்துல எனக்கு எங்க பொண்ணு வந்து எனக்கு குழந்தை நின்னதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட வேண்டுதலை வச்சதுனால எனக்கு குழந்தை கிடைச்சதுனால நான் வந்து என்ன பண்ணா அவருக்கு வந்து வேல் போட்டு என்னுடைய வேண்டுதலை வந்து நான் நிறைவேற்றினேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நீங்க வந்து 6 வாரம் வந்து கோயில் சுத்தி விளக்கு போட்டு முழு மனதோட முருகரை நீங்க வேணீங்கன்னா கட்டாயமா நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கினாலும் சரி, குழந்தை இல்லைனாலும் சரி, கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? இங்க வந்து பக்கத்துல வந்து இந்த மரம் இருக்கு, ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அங்க வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா 6 வாரம் முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு என் குழந்தை நிக்கணும், கல்யாணம் நடக்கணும்ன்றவங்க ஒரு சின்ன கல் எடுத்து துணியில அவங்களோட புடவையே கிழிச்சு அதுல வச்சு தொட்டில் மாதிரி கட்டி வேண்டுதல் வச்சுட்டு ஒரு 6 வாரம் தொடர்ந்து நீங்க வேண்டுதல் வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த வந்து நிவர்த்தி வந்து முருகர் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அபிஷேகம் செஞ்சு அந்த இடத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து முருகர்கிட்டயும் வந்து திருமணம் ஆகாதவங்க வந்து இங்க வந்து 6 விளக்கு போடுங்க. 6 வாரம் வந்து விளக்கு போட்டீங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்வாரு. குழந்தை இல்லாதவங்க அங்க பண்ணுங்க, திருமணம் ஆகாதவங்களும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாமே நடக்கும்.